அண்ணல் அம்பேத்கர் படிப்பு வட்டம், தருமபுரி 7வது கூட்டம். தீண்டப்படாதோர் யார்? அவர்கள் எவ்வாறு தீண்டப்படாதோர் ஆயினர்? நூல் ஆய்வுரை ஆர். சிவகுமார். தீண்டத்தவர்களாக ஆக்கப்பட்டனர் என்ற அம்பேத்கருடைய புத்தகத்தை பற்றி நாம் பேசப் போகிறோம். நமது படிப்போட்டம் துவங்கி 5 புத்தகங்கள் 6 நிகழ்வு நடத்தியிருக்கிறோம். அவருடைய நூல்களிலே மிக முக்கியமான நூலாக இதை நான் கருதுகிறேன். இந்தியா முழுக்கவும் பல்வேறு மொழி, மதம், இனம், உடை, உணவு, பேச்சு, ஆயிரம் வித்தியாசங்கள் இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட மக்களை, ஒரு பகுதி மக்களை தீண்டத்தவர்களாக்கி அவர்கள் ஊரின் ஒதுக்குப்புறத்தில் வைத்து நடத்தியது என்பது இந்தியாவிற்கு ஒரே அடிப்படையான ஒற்றுமை. ஆனால் இந்த ஒற்றுமையை பற்றியான ஆராய்ச்சிகள் கிட்டத்தட்ட எனக்கு ஒரு 10 வருடங்களுக்கு முன், 5 வருடங்களுக்கு முன் வரை கூட நான் கண்ணுக்கு படவில்லை. அம்பேத்கருக்கு பிறகும் நான் பெருசாக வேறு யாரும் இது பண்ணாங்களான்றது தெரியல. சொல்லுவார் நினைக்கிறேன் நம்ம சிவகுமார் தோழர். யாரும் இன்னைக்கும் பெருசாக அதை பற்றியான விஷயங்கள் பேசவில்லை. இந்தியாவில் ஒரு வரலாற்று ஆராய்ச்சி ஒன்று செய்ய வேண்டும் என்றால் இது குறிப்பாக செய்ய வேண்டும். நீண்ட நெடிய ஒரு போக்கு இது. ஒரு சில நாட்களுக்கு முன்பு, சில வருடங்களுக்கு முன்பு காஞ்சி சங்கராச்சாரியாரை ஒரு குற்றத்திற்காக கைது செய்தார்கள். அவரை கைது செய்த போது சிறையில் அடைக்கப்பட்டது, அவர் எவ்வாறு சிறையில் நடந்து கொண்டார், எவ்வாறு வந்தார் போனார் என்பதை பற்றி அந்த சிறை அதிகாரி ஒரு புத்தகம் எழுதியுள்ளார். அந்த புத்தகத்தை நான் சில நாளைக்கு வாசித்து பார்த்தேன். அதில் ஒரு விஷயம் எனக்கு ஆர்வமாக இருந்தது. அவர் தனக்கு பிராமணர் ஒருத்தர் தான் சமைத்து போட வேண்டும் என்று கோரிக்கை வைக்கிறார். அந்த கோரிக்கையை அந்த சிறை அதிகாரி ஏற்றுக்கொண்டு அவ்வாறு செய்கிறார். கிட்டத்தட்ட நடந்தது 1910 வருடங்களுக்குள்ள. ஆனால் இதனுடைய வேர் எங்கிருக்கிறது அப்படி என்று பார்த்தால் ரிக்குவேதத்தில் இருக்கிறது. ரிக்குவேதத்தில் ரிக்குவேதம் என்பது சராசரியாக கிமு 1600ஆம் ஆண்டு சராசரியாக, அதாவது கிட்டத்தட்ட 3200 வருடங்களுக்கு முன்பு எழுதப்பட்ட ரிக்குவேதத்தில் ஒரு பிராமணர் சமைத்த உணவைத்தான் சாப்பிட வேண்டும், ஒரு சூத்திரர் சமைத்த உணவை சாப்பிடுவது அவர் குற்றம், சாப்பிடக்கூடாது என்பது போன்ற பல்வேறு விஷயங்கள் அந்த புத்தகத்தில் எழுதப்பட்டுள்ளன. ஸோ அதற்கு முன்பே அது நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்க வேண்டும். குறைந்தபட்சம் எவ்வளவு 1200 3200 வருடங்களுக்கு முன்பாக. அது இன்று வரை பெரிய தொடர்ச்சியான விஷயம். இந்த தொடர்ச்சியான விஷயங்களில் தான் தீண்டத்தகாக உருவாக்கப்பட்டனர். ஒரு சிறு குழு ஊர் ஒதுக்குப்புற வைக்கப்பட்டது, எல்லாம் உருவாக்கப்பட்டது. இது ஒரு நீண்ட நெடிய போக்கு. இது ஒரு முக்கியமாக ஆராய்ச்சி செய்ய வேண்டிய விஷயம். ஆனால் யாருமே கிட்டத்தட்ட செய்யவில்லை. அம்பேத்கர் அவர்கள் நீண்ட தெளிவான ஆராய்ச்சிகள் செய்துள்ளார். இன்னும் சொல்லப்போனால் இன்னும் போக வேண்டியிருக்கிறது. இந்த விஷயங்கள் ஆராய்ச்சி ஆரம்ப கட்டத்தில் தான் இருக்கிறது என்பதை நான் நினைக்கிறேன் என்பதை கூறிக்கொண்டு தோழர் சிவகுமார் அவர்களை பேச அழைக்கிறேன். தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு அண்ணல் அம்பேத்கர் எழுதிய அவருடைய அல்லது ஒரு ஆய்வு நூல் தீண்டப்படாதோர் அவர்கள் யார், அவர்கள் ஏன் தீண்டப்படாதோர் ஆயினர், ஆங்கிலத்தில் அன்டச்சபிள்ஸ், ஹூ வேர் தே, why they became untouchables என்பது அதனுடைய தலைப்பு. இதில் இந்த நூல் ரொம்ப ரொம்ப முக்கியமான நூல் அப்படின்னு தோழர் ராஜன் பேசும்போது குறிப்பிட்டார். பல காரணங்கள் அதில் இருக்குது. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் மிக முக்கியமான காரணம், மார்க்சிய மாணவர்கள் வரலாற்று பொருள் முதல்வாதம், இயக்கவியல் பொருள் முதல்வாதத்தை கற்றவர்களுக்கு இந்த நூல் என்பது ஒரு முக்கியமான நூல். அம்பேத்கர் இயக்கவியல் பொருள் முதல்வாதம் அல்லது வரலாற்று பொருள் முதல்வாதம் என்று நாம் கற்றதை அடிப்படையில் அவர் ஆய்வு செய்யலை. ஆனால் இந்த நூலில் அந்த கூறுகள் எல்லாமே வருது. மார்க்ஸும் ஏங்கல்ஸும் எப்படி சமூக ஆய்வை அணுகினார்களோ அந்த ஆய்வு அணுகுமுறையை இந்த நூலில் பார்க்க முடியுது. இப்போ இந்தியாவில் சாதிகள் என்பது ஒரு கட்டுரை. அவர் தன்னுடைய கல்வி அறிவிலிருந்து சில விஷயங்களை முன்வைக்கிறார். சாதியை அழித்தொழித்தல் என்பது ஒரு உரை. இன்றைக்கு இந்தியாவில் நிலைமை எப்படி இருக்கு, இதில் எந்த மாற்றம் முதன்மையானது, சமூக சீர்திருத்தமா அரசியல் சீர்திருத்தமா, சாதியை ஒழிப்பதற்கு என்னென்ன செய்யணும் என்று ஒரு மேனிஃபெஸ்டோ போல இருக்கு. இப்போ அம்பேத்கருடைய சாதி பற்றிய அல்லது இந்து சமூகம் பற்றிய
முதல் ஆய்வு நூல் என்று எடுத்துக்கொண்டால் அது சூத்திரர்கள் யார், அவர்கள் எவ்வாறு இந்தோ ஆரிய சமூகத்தின் 4வது வர்ணமாக ஆனார்கள் என்ற நூல். அந்த நூல் தான் முதலாக வெளியாகுது 1946. அதன் பிறகு 2 ஆண்டுகளுக்கு பிறகு தீண்டப்படாதோர் யார், அது இல்லை, தீண்டப்படாதோர் அவர்கள் யார், அவர்கள் ஏன் தீண்டப்படாதோர் ஆக்கப்பட்டார்கள் என்ற நூலை அவர் வெளியிடுறார். இதுல நான் இந்த நூலை பற்றி, நூலில் என்ன பேசப்படுது என்பதையும் சொல்ல போறேன். முக்கியமா இந்த ஆய்வு அணுகுமுறை, இதனுடைய முக்கியத்துவத்தின் மீது நான் அதிகமாக கவனம் செலுத்தலாம் அப்படின்னு நினைக்கிறேன். குறிப்பா மறுபடியும் வலியுறுத்தி சொல்லணும்னா, மார்க்சிய மாணவர்கள் ஒவ்வொருவரும் மிக கவனமாக படிக்க வேண்டிய ஒரு நூல், விமர்சன கண்ணோட்டத்தோட வாசித்து விவாதிக்க வேண்டிய ஒரு நூலாக இந்த நூல் இருக்கு. இந்த நூல், அதாவது சூத்திரர் யார் என்ற நூலாக இருக்கட்டும், தீண்டப்படாதோர் என்ற இந்த நூலாக இருக்கட்டும், இரண்டும் வெளியான ஆண்டுகள் இந்திய அரசியலின் மிகவும் பரபரப்பான ஒரு காலகட்டம். அதில் அண்ணல் தொலை கொஞ்சம் மியூட் பண்ணிக்கங்க. அம்பேத்கரும் அந்த அரசியல் செயல்பாடுகளில், அரசியல் விவாதங்களில் மூழ்கி போயிருந்த காலகட்டம் 1945, 46, 47, 48. இந்திய பிரிவினை, அதிகார மாற்றம், அதன் பிறகு அரசியல் அமைப்பு அவையில் அம்பேத்கர் வேலை செய்வது, அதற்கான வரைவை எழுதி முன்வைப்பது, அதன் பிறகு இந்து சட்ட தொகுப்பு, இப்படி நூற்றுக்கணக்கான வேலைகளுக்கு மத்தியில் அவர் இந்த 2 நூல்களை வெளியிடுகிறார். அப்போ இந்த 2 நூல்களை அவர் தெரியல, அது பற்றிய விவரங்கள் தெரியல. அவர் எப்போ ஆய்வு செய்தார், அதற்கு முன்பே ஆய்வு செய்து இந்த நேரத்தில் இது தேவை என்று வெளியிடுறாருன்னு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இந்த நூலினுடைய அவர் அதாவது ஒரு ஓய்வு அல்லது இளைப்பாறுதல் கிடைக்காத ஒரு அரசியல் செயல்பாட்டாளர். அவர் அரசியல்லையும் சரி, அவைகள், அதாவது அரசியலமைப்பு அவையாக இருக்கட்டும், நாடாளுமன்றமாக இருக்கட்டும், அதுக்கு முன்னாடி தொழிலாளர் அமைச்சராக வேலை செய்ததாக இருக்கட்டும், எப்பவுமே மிகவும் பல வேலைகளை செய்து கொண்டிருந்த சூழலில் தான் இந்த ஆய்வையும் செய்கிறார். இப்போ இந்த ஆய்வை அவர் ஏன் செய்கிறாரு என்ற கேள்வி வருது. அதனுடைய முன்னுரையில் அவர் அதை பேசுறார். எந்த ஒரு நாட்டிலும் ஒரு சமூக நிகழ்வு அல்லது ஒரு சமூக யதார்த்தம் கண் முன்னாடி நம்ம முன்னாடி நிற்குது. அதை பார்க்கும்போது சமூக அக்கறை உள்ளவர்கள், குறிப்பாக அறிவாளிகள், அதை ஆய்வு செய்து அது வரலாற்றில் எப்போது தோன்றியது, ஏன் இந்த நிலைமை இருக்கிறது என்ற ஆய்வுகள் எல்லாம் செய்வது என்பதுதான் குறைந்தது கடந்த 200-300 ஆண்டுகள் ஐரோப்பாவில் ஒரு அறிவொளி காலம் என்ற மறுமலர்ச்சி ஏற்பட்ட பிறகு இப்படிப்பட்ட ஆய்வு சமூகவியெல்லாம் வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. ஆனால் அம்பேத்கர் சூத்திரர்கள் பற்றியும் தீண்டப்படாதோர் பற்றியும் ஆய்வு நூல்கள் எழுதுவதற்கு முன்பு ஒரு சீரியஸான ஆய்வு நூல் வெளியாகவில்லை. ஒரு விதிவிலக்கு மட்டும் இருக்கு. அந்த பாரம்பரியத்தில் தான் அம்பேத்கர் வர்றாரு. ஜோதிராவ் பூலே ஒரு ஆய்வை செய்கிறாரு 19ஆம் நூற்றாண்டின் இறுதியில். வேறு யாரும், இந்தியாவின் தலை சிறந்த அறிவாளிகள், ஐரோப்பிய அறிவாளிகள் யாருமே இந்த சப்ஜெக்டை தொடரல. ஏன் தொடவில்லை என்று அவர் சூத்திரர்கள் யார் என்ற நூலின் முன்னுரையிலும் கேட்கிறாரு. இந்த தீண்டப்படாதோர் யார் என்ற நூலின் முன்னுரையிலையும் அதை கேட்கிறார். இதுல இது ஏன், அதாவது ஒரு சமூகத்தை மாற்றியமைக்க வேண்டும், புரட்சிகரமான மாற்றம் வேண்டும் என்று விரும்பக்கூடிய ஆய்வாளர்கள் நம் கண் முன்னால் நிற்கக்கூடிய பிரச்சனையிலிருந்து தொடங்கி அதனுடைய வரலாற்று வேர்களுக்குள்ள போவாங்க. இப்ப இன்னைக்கு அந்த பிரச்சனையே இல்லைன்னு வைங்க, அது ஏற்கனவே 300-400 ஆண்டுகளுக்கு முன்னாடி இல்லாம போயிடுச்சுன்னா அதை போய் ஏன் ஆய்வு பண்ணிட்டு இருக்கிறோம்? அதை ஆய்வு செய்யக்கூடியவர்கள் ஒரு வரலாற்றியல் பேராசிரியராக அவங்க அதை பண்ணலாம், அல்லது மானுடவியல் பேராசிரியர் பண்ணலாம். ஆனால் ஒரு அரசியலில், புரட்சிகர அரசியலில் ஈடுபடக்கூடியவர்கள் இன்றைக்கு பற்றி எறிந்து கொண்டிருக்கக்கூடிய பிரச்சனைகளை தான் ஆய்வு செய்வாங்க. இப்போ இந்திய சமூகத்தில் இந்த 2 யதார்த்தங்களை பற்றி எந்த விதமான பரிசீலனையுமே நடக்காமல் போயிருக்கிறது என்பதுதான் நம்ம முன்னாடி இருக்கக்கூடிய மிகப்பெரிய கேள்விக்குறி. இது ஒரு விஷயம். அப்போ நான் மார்க்ஸ் ஏங்கல்ஸுடைய அணுகுமுறை என்பதை நான் குறிப்பிட்டேன். அப்போ இந்த நூலை படிக்கும்போது ஒரு நூல்
குடும்பம், தனிச்சொத்து, அரசு ஆகியவற்றின் தோற்றம் என்ற நூல் நம்ம எல்லாரும் படிச்சிருப்போம். அது வந்து நமக்கு தேவைப்படும். இந்த நூலை படிக்கும்போது அதிலிருந்து நாம் நிறைய தெரிஞ்சுக்கணும். அம்பேத்கருடைய தீண்டப்படாதோர் பற்றிய மற்ற நூல்களிலும் அந்த குடும்பம், தனிச்சொத்து, அரசு ஆகியவற்றின் தோற்றம் என்ற அடிப்படை வந்து நமக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். ரெண்டாவது, மார்க்ஸுடைய ஆய்வு அணுகுமுறை. அது நான் ஏற்கனவே குறிப்பிட்டது. சமகால சமூகத்தில் மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கிறது அல்லது சாராம்சமாக இன்னும் தொடர்கிறது என்பவற்றை எடுத்துக்கொண்டு தான் நீங்கள் வந்து கடந்த காலத்துக்கு போவீங்க. நாம் வந்து எப்போவோ தொடங்கி 3000 வருடத்தில் தொடங்கி 2500 வருடத்துக்கு முன்னாடி என்ன, 2000க்கு முன்னாடி என்ன, எந்த ஆய்வு அல்ல அது. இன்றைக்கு சில கேள்விகள் இருக்கு. இந்த கேள்விகளுக்கு விடை இல்லை. அந்த விடை அல்லது விடைகள் வந்து ரொம்பவும் ஒரு மூளை சோம்பேறித்தனமான எளிய விடைகளாக இருக்கு. அந்த விடைகள் எல்லாம் திருப்தி தரக்கூடியதாக இல்லை. அது உண்மையில் வேறு சில காரணங்கள் இருக்க வேண்டும் என்பதற்கான ஆய்வு. அது இந்த ஆய்வுக்கு ஒரு சார்பு நிலை இருக்கு. இது வந்து ஒரு விருப்பு வெறுப்பற்ற ஆய்வு கிடையாது. இன்றைக்கு இருக்கிற சுரண்டல் சமூகத்தில் இந்த சுரண்டலை ஒரு கோபத்துடன் பார்த்து செய்யக்கூடிய ஆய்வு. மார்க்ஸ் வந்து முதலாளித்துவம் பற்றி செய்யக்கூடிய ஆய்வும் அதுதான். அதற்காக தங்களுடைய முன்முடிவுகளை அவங்க திணிக்க போறதில்லை, ஆய்வு செய்ய போறோம். ஆனால் புறநிலை என்பது நியாயமற்றது, அநீதியானது. அப்படி என்றால் அந்த அநீதிக்கு காரணத்தை கண்டறிய வேண்டும், நியாயத்தை நிலைநாட்டுவதற்கான வழியை கண்டறிய வேண்டும் என்ற நோக்கத்தில் செய்யப்படும் ஆய்வு. அந்த வகையிலும் இந்த தீண்டப்படாதோர் அவர்கள் யார், அவர்கள் ஏன் தீண்டப்படாதோர் ஆனார்கள் என்ற நூலை பற்றி நம்ம பேசலாம். நான் கடைசியா இந்த தலைப்பு சில சொற்கள் பற்றி சில விஷயங்கள் சொல்றேன். அது இந்த உரையின் முடிவில் நான் சொல்றேன். அதுக்கு முன்னாடி இந்த நூலுக்குள்ள போயிடலாம். இப்போ இந்த நூலில் அம்பேத்கர் வந்து அவரே வெளியிட்ட நூல் தான். அவரே எழுதி முடித்து பதிப்பித்த நூல். அவர் ஒரு முன்னுரை எழுதி வெளியிட்ட நூல் தான். இதில் வந்து மொத்தம் 16 இயல்கள் இருக்கு, ஒரு முன்னுரையை சேர்க்காம. இப்போ இந்த 16 இயல்கள்லையும் என்ன பேசுறாரு அப்படின்னா, தீண்டாமை என்பதை பற்றி பொதுவாக நிலவக்கூடிய கருத்துக்கள் என்ன, அது வந்து தீட்டு, அசுத்தம் என்பது ஒரு வலுவான கருத்து. அதனால் அதுதான் தீண்டாமைக்கான அடிப்படை என்று சொல்லக்கூடியது. இரண்டாவது, ஒரு இன அடிப்படையிலான ஒரு கோட்பாடு. தீண்டப்படாத மக்களும் மற்ற மக்களும் வெவ்வேறு இனத்தை சேர்ந்தவர்கள் என்ற ஒரு கோட்பாடு. இந்த இரண்டு கோட்பாட்டையும் அவர் தீவிரமாக எடுத்துக்கொண்டு பரிசீலிக்கிறாரு. இந்த இரண்டுமே தவறு என்று நிறுவுறாரு. அப்ப என்னதான் நடந்திருக்கணும் அப்படின்னு சொன்னா, அவர் வந்து மானுடவியல் அல்லது சமூகவியல் அல்லது ஏங்கல்ஸ் மார்கனுடைய ஆய்வுகளிலிருந்து எடுத்த பழங்குடி சமூகங்கள் இனக்குழுக்களாகவும் குலக்குழுக்களாகவும் எப்படி வாழ்ந்தார்கள், அதிலிருந்து தொடங்கி அதன் பிறகு சமூகத்தில் ஏற்பட்ட மாற்றங்கள், மனிதர்களின் வாழ்நிலை, அதாவது இந்த குறிப்பிட்ட பிரிவினருடைய வாழ்நிலையில் ஏற்பட்ட மாற்றங்கள் எப்படி இந்த தீண்டாமைக்கு ஒரு வித்தாக அமைந்தது என்று சமகால ஆதாரங்களிலிருந்து வரலாற்று ஊக ஆதாரங்களை இணைக்கிறார். அதாவது வரலாற்றில் எல்லா விஷயமுமே நமக்கு வந்து கண் முன்னாடி பளிச்சுன்னு தெரியல, ஆனால் பல கண்ணிகளை சேர்த்து இணைக்க முடியுது. அப்படி சேர்த்து இணைத்து ஒரு புதிய கோட்பாட்டை அம்பேத்கர் முன்வைக்கிறாரு. அந்த கோட்பாட்டை முதல் முறையாக கேட்கும்போது அவரே சொல்றார், இதை கேட்கும்போது பலருக்கு அதிர்ச்சியா இருக்கும், ஆனால் உங்களுக்கு வரக்கூடிய ஒவ்வொரு கேள்விக்கும் நான் வந்து பதில் சொல்ல முடியும், நான் பதில் சொல்கிறேன் அப்படின்னு அவர் சொல்றார். அதை முன்னுரையிலேயே தெளிவுபடுத்திடுறாரு. ஒரு ஆறு கருத்துக்களாக தன்னுடைய கோட்பாட்டை சொல்றார். அதாவது முன்மொழிவுகள். இந்துக்களுக்கும் தீண்டப்படாதோருக்கும் இடையே இன வேறுபாடு இல்லை, there is no racial difference. இரண்டாவது, தீண்டாமை நடைமுறைக்கு வருவதற்கு முன்னர் இந்துக்களுக்கும் தீண்டப்படாதோருக்கும் இடையேயான வேறுபாடு குலமரபு குழுவினருக்கும் குலமரபு குழுவிலிருந்து சிதறுண்ட மனிதர்களுக்கும் இடையேயான வேறுபாடாக இருந்தது தொடக்கத்தில். இந்த சிதறுண்ட மனிதர்கள் தான் தீண்டப்படாதோராக நடத்தப்பட்டனர். 3, தீண்டாமைக்கு இன அடிப்படை இல்லாதது போலவே
தொழில் அடிப்படையும் இல்லை. 4. தீண்டாமை தோன்றியதற்கு 2 மூல வேர்கள் உள்ளன. ஒன்று, பௌத்தத்தின் வீழ்ச்சிக்கு பிறகு பார்ப்பனியத்தின் எழுச்சி என்ற காலகட்டத்தில் பௌத்தர்களிடம் காட்டியது போன்ற வெறுப்பை இந்த சிதறுண்ட மனிதர்கள் மீது பார்ப்பனர்கள் காட்டினர். அது ஒன்று. இரண்டாவது காரணம், மாட்டிறைச்சி உண்பதை, அதாவது பசுவின் இறைச்சி உண்பதை இந்துக்களின் ஏனைய பிரிவினர் அல்லது சமூகத்தின் ஏனைய பிரிவினர் சில காரணங்களுக்காக கைவிடுறாங்க. ஆனால் இந்த சிதறுண்ட மனிதர்கள் தொடர்ந்து மாட்டிறைச்சி உண்பதை கடைபிடிக்கிறார்கள். 5வது, தீண்டாமை எங்கிருந்து தோன்றியது என்று தேடும்போது தீண்டாமை என்பதை தீட்டு அசுத்தம் என்பதிலிருந்து வேறுபடுத்தி பார்க்க வேண்டும். ஆனால் இந்த ஆர்த்தடாக்ஸ் ஹிந்துஸ் வைதீக சிந்தனையாளர்கள் எல்லோருமே தீண்டாமை என்பது தீட்டிலிருந்து வந்தது என்று சொல்கிறார்கள். அது தவறானது. இப்போ தூய்மையின்மை தீட்டு என்பது தர்மசூத்திரங்கள் காலத்தில் ஏற்பட்டது. தீண்டப்படாதவர்களோ கிபி 400க்கு பின்னரே தோன்றினர் என்று தன்னுடைய முன்மொழிவுகளை அவர் முன்னுரையிலே ரொம்ப தெளிவாக சொல்லிடுறார். அப்போ இதை ஆய்வு செய்யும் போது நாம் எங்கிருந்து ஆய்வு செய்வது, ஆய்வு செய்ய வேண்டிய முக்கியத்துவம் என்ன என்பது நான் ஏற்கனவே சொன்னேன். இங்கே ஆய்வு நடக்கல. ஆனால் இந்த பிரச்சனை எவ்வளவு பெரிய பிரச்சனை. இந்தியாவில் 1911ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்கப்படுது. 1921 அடுத்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு, 1931 அடுத்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு. இதில் 3 சமூக பிரிவினர் பற்றி தரவுகள் திரட்டப்படுகின்றன. அவர்கள் 1, குற்றப்பரம்பரையினர் எனப்பட்ட சீர்மரபினர். அன்னைக்கு கிட்டத்தட்ட 2 கோடி பேர். 1935 அந்த தரவு வருது. 2வது தொல் பழங்குடிகள், நம்ம இன்னைக்கு ஷெட்யூல்ட் ட்ரைப் அப்படின்னு சொல்றோம், 1.5 கோடி பேர். அடுத்ததாக தீண்டப்படாதோர், இவர்கள் கிட்டத்தட்ட 5 கோடி பேர் இந்தியா முழுக்க இருக்காங்க. இப்படி ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு சமூக நிகழ்வு உங்க நாட்டில் இருக்கு. இது யாருக்கும் மனசாட்சியை உறுத்தவே இல்லை. எல்லோருமே இது மாதிரி கேஷுவலாக ஏதோ காரணம் சொல்லிட்டு கடந்து போயிட்டு இருக்காங்களே தவிர, இப்படி ஒரு பிரிவு மக்களை உருவாக்கி இருக்கக்கூடிய இந்த நாகரீகத்தில் என்ன நடந்தது என்பதை கண்டறியணும். ஆனால் இந்துக்களுக்கு அதில் ரொம்ப பெருமிதம். நாங்கள் தான் உலகத்திலேயே மிக பழமையான நாகரீகம், தன்னிகர் இல்லாதது, ஒப்புயர்வற்றது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்துக்களின் தனிச்சிறப்பு என்பது நம்பர் 1 சொல்லணும்னா இதுதான். இந்தியா முழுக்க அல்லது இந்திய உதாரணம் எடுத்துட்டோம்னா குறைந்தது 20%, 20லிருந்து 20% மேல், பல இடங்களில் 25-30% கூட ஒரு பிரிவினர் பொது சமூகத்திலிருந்து ஒதுக்கி வைக்கப்படுகின்றனர் என்பதுதான் உங்களுடைய தனிச்சிறப்பு. அதுக்கப்புறம் தான் மற்றதெல்லாம் வருது. இது வெட்கி தலைகுனிய வேண்டிய நிலைமை. அப்படின்னா இதை பற்றி நீங்கள் ஏன் ஆய்வு பண்ணலை? சரி, பழைய காலத்தில் அப்படி இருந்தது. நவீன காலம், ஆங்கில கல்வி வந்துருச்சு, மேற்கத்திய ஆய்வு முறை இருக்கு, பல விஷயங்கள் எழுதி புத்தகங்கள்லாம் வெளியிடப்படுது. ஏன் இதை பற்றி ஆய்வு செய்யவில்லை என்றால், இந்தியாவில் அறிவு வளர்ச்சி, அறிவுத்துறை என்பது பார்ப்பனர்களிடம் கட்டுண்டு கிடைக்கிறது. பார்ப்பனர்களுடைய வர்க்க நலன், அவர் கிளாஸ் அப்படின்னு பயன்படுத்துகிறாரு, வகுப்பு அப்படின்னு சொல்லலாம். நம்ம ஒரு பொருளாதார வர்க்கத்திலிருந்து வேறுபடுத்த வேண்டும் என்றால், இந்த சமூக அமைப்பு முறை பார்ப்பனர்களின் பொருளாதார நலனுக்கு மிகவும் உகந்ததாக இருக்கிறது. எனவே இதை கேள்விக்குள்ளாக்கக்கூடிய எந்த ஒரு ஆய்வையும் அவர்கள் என்றைக்கும் செய்ய மாட்டார்கள். ஏன்னா அவங்க படித்தவங்களாக கூட இருக்கலாம். ஆனால் தங்களுடைய வர்க்க நலனின் காரணமாக, அதாவது ஒரு ஆர்த்தடாக்ஸ் வைதீக பார்ப்பனராக இல்லாவிட்டாலும் தங்களுடைய வர்க்கத்தின் நலன் எங்கிருக்கிறது என்பதை அவர்கள் தெளிவாக புரிஞ்சு வச்சிருக்காங்க. எனவே அவங்க செய்யவில்லை. ஆனால் நான் அதனால் விட முடியாது. நான் அந்த ஆய்வை நான் எடுத்துக்கொள்கிறேன். எனக்கு ஏன் ஐரோப்பியர்களும் இந்த ஆய்வை செய்யலாம் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லிடுறாரு. சொல்லிட்டு அப்போ இந்த ஆய்வை நான் செய்ய போகிறேன் அப்படின்னா எனக்கு ஆதாரங்கள் எங்கிருந்து கிடைக்கும்? இந்திய வரலாறு என்பது அலெக்சாந்தரின் படையெடுப்புக்கு முன்னர் வரை இந்தியாவில் எங்கேயுமே பதிவுகள் கிடையாது. மற்ற நாகரிகங்கள் போல் எழுதி வைப்பது அல்லது சித்திர எழுத்துக்கள் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. வெறும் வாய் மொழி வரலாறு தான் இருக்கிறது என்பதை ஐரோப்பிய இந்திய ஆய்வாளர்களும் சொல்லியிருக்காங்க. இப்போ தோழர் சொன்ன ரிக்வேதத்தில் என்ன உருவாச்சு, அது 3600 ஆண்டுகளுக்கு முன்பு சொல்லப்பட்டதா
அல்லது ரிக்வேதம் என்பது தொடர்ந்து அப்டேட் ஆகிட்டே இருக்கு. எப்பப்போ பார்ப்பனர்களுக்கு தேவையோ அதில் வந்து அவங்க இடைச்சர்களை சேர்த்துருவாங்க. அது ரிக்வேதமாக இருக்கட்டும், ராமாயணமாக இருக்கட்டும், மகாபாரதமாக இருக்கட்டும், புராணங்களாக இருக்கட்டும், அது இந்த காலத்தில் தான் எழுதப்பட்டது என்பதற்கு நீங்கள் உத்தரவாதமாக சொல்ல முடியாது. பல ஆய்வுகளில் அதை நிறுவியிருக்காங்க. பல பகுதிகள் எப்படி பின்னொரு காலத்தில் உள்ளே செருகப்பட்டன. இப்படிப்பட்ட ஒரு ஆதாரங்கள் தான், இலக்கிய ஆதாரங்கள் தான் நமக்கு வந்து இருக்கு. அப்போ இந்த ஆய்வு என்பது ஒரு கடினமான பணி. இதை அவர் வந்து அதனுடைய சிரமங்களை எல்லாம் விளக்குறாரு. ஆனாலும் இதை செய்யாமல் விட முடியாது. எப்படி வந்து ஒரு பழங்கால நகரத்தின் இடிபாடுகளிலிருந்து இப்போ சிந்து சமவெளி நாகரிகம், அந்த அகழ்வாராய்ச்சி இப்படி ஒரு நகர நாகரிகம் இருந்திருக்குன்னு கண்டுபிடிக்கிறாங்க இல்லையா, அதுபோல அந்த அடையாளம், இந்த சான்றுகளை வைத்து நம்ம வந்து கட்டமைக்கலாம். அல்லது ஒரு புதை படிவம், ஒரு டைனோசருடைய எலும்புகளை வைத்து இப்படி ஒரு விலங்கு இந்த பூமியில் நடந்திருக்கணும் அப்படின்னு அறிவியல் அறிஞர்கள் கட்டமைக்க முடியுது. அதே போல வேலையை நான் செய்ய வருகிறேன். என்னுடைய ஆய்வு நான் முடிவானது என்று சொல்லவில்லை. ஆனால் என்னுடைய ஆய்வை நீங்கள் தீவிரமாக எடுத்துக்கணும். இதற்கு ஏன் தவறுன்னு நீங்கள் சொல்லுங்கள், நான் வந்து அதை ஏற்றுக்கொள்கிறேன் என்ற முன்னுரை பீடிகையோடு தான் இதை ஆரம்பிக்கிறாரு. இதுதான் நான் முக்கியமாக வலியுறுத்த வேண்டியது. நமக்கு, அதாவது இந்தியாவில் வாழக்கூடியவர்களுக்கு அது இயல்பானதாக ஆகிவிட்டது. உதாரணமாக நான் ஸ்கூலில் படிக்கும்போது 8ஆம் வகுப்பு எங்கள் பள்ளி ஆசிரியர் ஒருத்தர் இருந்தார். அவர் வந்து அப்போ ஆர்எஸ்எஸ்ல எல்லாம் இருந்தார். அவர் ஒரு மேல்நிலை சாதியை சேர்ந்தவர். அவர் வகுப்பில் வந்து ஒரு நாள் பேசுகிறார். என்ன தீண்டாமை அப்படிலாம் சொல்கிறாங்க, தீண்டாமைன்னா என்ன, நீங்கள் வந்து ஒரு பையன் வரான், நல்லா குளிச்சு எடுத்து சுத்தபத்தமாக இருந்தான்னா வாப்பா தம்பி அப்படின்னு கூட வச்சு பேசுவீங்க. அவனே ரொம்ப அழுக்காக இருந்தான்னா நீங்கள் மூக்க பிடிச்சிட்டு இல்லை தள்ளி நீர் அப்படின்னு சொல்லுவீங்க. இதுதான் தீண்டாமை அப்படின்னு அவர் வந்து ஒரு பள்ளி ஆசிரியர் பள்ளி மாணவர்களுக்கு சொல்லி கொடுக்குறார். இது போன்ற மிகவும் இந்த கட்டுக்கதைகள் அல்லது மாணவர்களுக்கு சொல்லக்கூடிய புனை கதைகளாக நமக்கு வந்து இந்த சமூகத்தை பற்றி கற்றுக் கொடுக்கப்படுது. நமக்கு அது வந்து நார்மல் ஆயிடுச்சு. ஆமாம், இப்படி தானே இருக்கும். ஆனால் அது ஒன்றொன்றையும் கேள்வி கேட்டு அம்பேத்கர் வந்து ஆதாரங்களோடு, மானுடவியல் ஆதாரங்களோடு அதை மறுக்கிறார். அதுதான் முதல் 2 இயல்களில் அதை வந்து அவர் பேசுகிறார். தீட்டு என்பது என்ன? தீட்டு என்பது உலகத்தின் எல்லா பழங்குடி சமூகங்களில் மட்டும் இல்லை, இவன் அரசுகள் தோன்றிய அந்த பண்டைய சமூகங்கள், ரோமாபுரி போன்ற சமூகங்களிலும் இந்துக்கள் மத்தியிலும் தீட்டு என்பது இருந்திருக்குது. தீட்டு என்பது என்ன? தீட்டு என்பது பல்வேறு மனிதர்களுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிறப்பு, திருமணம், இறப்பு, அல்லது வெளியூருக்கு போயிட்டு வர்றது, அல்லது சில குறிப்பிட்ட பொருட்கள் வந்து புனிதமானவை அல்லது தீட்டானவை என்பது வந்து எல்லா பழங்குடி சமூகங்கள்லையும் இருக்கு. அப்போ தீட்டு என்பது அது தற்காலிகமாக ஏற்படுவது. உதாரணமாக ஒரு குடும்பத்தில் ஒருத்தர் இறந்துட்டாரு அப்படின்னா தீட்டு தான். அவங்க வந்து அந்த வீட்டுக்கு யாராவது போனால் திருப்பி போய் குளிப்பாங்க, அவங்க வந்து எதுவும் நல்லதில் கலந்துக்க மாட்டாங்க. இதெல்லாம் குறிப்பிட்ட காலத்துக்கு நீடிக்கும். அதன் பிறகு அந்த தீட்டு கழிந்த பிறகு அவங்க மறுபடியும் சமூகத்துக்குள்ள வந்துடுவாங்க. இதுதான் எல்லா நாடுகள்லையும் இருந்திருக்கு. முழுமையாக ஆதாரங்களோட அவர் பட்டியலிடுறார். இந்துக்கள் மத்தியிலும் தீட்டு இருந்திருக்கு. இந்துக்கள் மத்தியிலும் தீட்டு என்பது அன்னைக்கே இருந்திருக்கு, இன்னைக்கே இருந்திருக்கு. இன்றும் கூட தீண்டப்படாதோர் அல்லாத சமூகத்தினர் மத்தியிலும் தீட்டு இருக்குதானே செய்யுது. பார்ப்பனர்கள் மத்தியில் பெண்கள் வந்து மாதவிடாய் நாட்களில் வீட்டை விட்டு ஒதுங்கி இருக்கணும், அது தீட்டு. அவங்க அது சரி தப்பு பிரச்சனை எல்லாம் பேசுவோம். ஆனால் அவர்கள் தீண்டப்படாதோர் ஆக்கப்படவில்லை. அல்லது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இறப்பு தொடர்பான அல்லது குழந்தை பிறந்த உடனே அந்த தாயும் குழந்தையும் ஒதுக்கி வைக்கப்படுவாங்க, அல்லது அவங்கள வந்து வெளியாட்கள்லாம் போய் பார்க்க முடியாது, அப்படிலாம் பண்ணுறாங்க. இதுக்கு நோக்கம் என்னன்னா அவர் பிற இடங்களில் பேசுகிறாரு. மனித வாழ்க்கையை நீடித்து நிலைக்க வைப்பதற்கான சடங்குகளாக அது இருக்கு. இது எல்லாவற்றையும் சொல்லிட்டு, ஆனால் உலகத்தில் எங்கேயுமே இந்த தீட்டு என்பது நிரந்தரமாக இருந்ததே கிடையாது. ஓகே, அதாவது ஒரு வேலை செய்கிறாங்க, ஒரு துப்புரவு வேலை செய்கிறாங்க, துப்புரவு வேலை செஞ்சுட்டு வந்தால் உடம்பு அழுக்காக தான் இருக்கும், குளிச்சா சரியாக போச்சு. துப்புரவு வேலை என்பது பார்ப்பனர்களும் அடிமை, அதையும் அவர் ஆதாரமாக சொல்கிறார். பார்ப்பனர்களை அடிமைகளாக வைத்த வரலாறு இருக்கு.
பார்ப்பனர்கள் பிற பார்ப்பனர்களையும் வைசியர்களையும் சத்திரியர்களையும் சூத்திரர்களையும் அடிமைகளாக வச்சுக்கலாம். அடிமைகள் தன்னுடைய ஆண்டானுக்கு என்னென்ன வேலைகள் செய்யணும்னா எல்லா வேலைகளுமே செய்யணும். அந்த துப்புரவு வேலைகள் எல்லாமே செய்யணும் என்றாலும் அவர்கள் தீண்டப்படாதோர் ஆகவில்லை. இப்போ தீண்டப்படாதோர் என்பது நிரந்தரமாக ஒருத்தருக்கு மட்டும் இல்லை, இது பரம்பரையாக இது உங்களுடைய சந்ததியினர் முழுவதற்கும் கடத்தப்படுது. இதுக்கு எங்க காரணம் இருக்க முடியும்? இதற்கு என்ன காரணம் இருக்க முடியும்? இந்த கேள்விக்கு நீங்க பதில் சொல்லுங்க அப்படின்னு அவர் கேட்கிறார். அதான் அவர் கேள்வி இன்னைக்கும் தொடர்தானே செய்யுது. அந்த தொழிலை செய்யாமல் அவர் வேறொரு தொழிலுக்கு போன பிறகும் அவர் தீண்டப்படாதவராக நடத்தப்படுகிறார். இப்படி நடத்தப்படக்கூடிய சூழல் 20ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் அவர் அந்த 1935ஆம் ஆண்டு இந்திய அரசாங்க சட்டத்தில் இருந்து ஒரு பட்டியல் எடுக்கிறார். பட்டியல் மொத்தம் 9 பகுதிகளில் 9 மாநிலங்கள் அப்படின்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட 5 கோடியிலிருந்து 6 கோடி மக்கள், 429 தீண்டப்படாத சாதிகள் இருக்கிறார்கள். இது ஒரு சாதாரண எண்ணிக்கை கிடையாது. இதை நீங்கள் சும்மா போகிற போக்கில் விளக்கம் சொல்லிட்டுலாம் போக முடியாது. இப்போ இதை நாம் இன்றைக்கு இன்னைக்கு இந்த தற்காலிக தீட்டு இல்லாமல் காலங்காலமாக நீடித்து நிற்கக்கூடிய தீண்டாமை என்பதை நாம் விளக்கம் சொல்ல வேண்டும். வரலாற்று ரீதியாக அது எங்கு எப்போது உருவானது என்பதை நாம் கண்டுபிடிக்கணும். இது உலகத்தில் வேற எங்கேயும் கிடையாது. பொதுவாக தோழர்கள் அல்லது இந்த தீண்டாமை பற்றி பேசும்போது இந்தியாவுக்கு தனிச்சிறப்பானது அப்படின்னு சொன்னால் இல்லை பிரான்ஸில் ஒரு குரூப் இருக்கு, அவங்க தீண்டப்படாதவர்களாக நடத்துனாங்க, அதே மாதிரி ஜப்பானில் அப்படி இருந்தது. அங்கெல்லாம் என்னன்னா அது ஒரு தனி குரூப்பு. அதாவது ஒரு ட்ரைபு இன்னொரு ட்ரைபுலுக்கு வெளியாளை ஒதுக்கி வைக்கிறேங்கிறது சரி. இது ஒரே கிராமம் என்ன ஒரு கிலோமீட்டர் தூரத்துக்குள்ள மட்டும் இல்லை, பக்கத்து தெருவில் வசிக்கக்கூடியவங்க தீண்டப்படாதவராக இருக்கிறாங்க. அதையெல்லாம் பின்னாடி பேசுறாரு. 2 பேருக்கும் இடையான ஒற்றுமை என்ன, எப்படி இந்த கொடூர நிலை ஏற்பட்டது என்று சொல்லிட்டு அவர் கேள்விகளை வரையறுக்கிறார். ஒரு நல்ல ஒரு ஆய்வுக்கு நீங்க கேள்விகளை வரையறுக்கணும். கேள்விகளை வரையறுக்கும் போது என்ன சொல்றாருன்னா, நம்ம கண் முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு யதார்த்தம், தீண்டப்படாதோர் கிராமங்களுக்கு வெளியே வசிக்கின்றனர். இது ஒரு ஃபீச்சர். இதை யாருமே மறுக்க முடியாது. இந்தியாவில் கிராமங்களுக்கு பயணம் செய்த, கிராமங்களில் வாழ்ந்த எல்லோருக்கும் தெரியும், தீண்டப்படாதோர் என்பவர்கள் கிராமங்களுக்கு வெளியே வசிக்கும் மக்கள். கிராமத்துக்கு உள்ள இருக்கக்கூடியவங்க சாதி இந்துக்கள் என்பது நம்ம கண்ணுக்கு முன்னாடி தெரியக்கூடிய ஒரு விஷயம். அதற்கு அம்பேத்கர் மானுடவியல் ஆய்வுக்குள்ள போறாரு. அதுதான் மார்கனுடைய ஆய்வு, ஏங்கல்ஸுடைய குடும்பம் தனிச்சொத்து அரசு. இப்போ அவர் எப்படி பார்க்குறாருன்னா, பழங்குடி மக்கள், மனிதர்கள் எல்லோருமே பழங்குடி நிலையிலிருந்து காட்டுமிராண்டி நிலை, அநாகரிக நிலை, இதை தாண்டி தான் வராங்க. இந்த பழங்குடிகள் ஒரு பகுதியில் பழங்குடிகளின் வளர்ச்சி போக்கில் ஒரு சில இனக்குழுவினர் ஒரே இடத்தில் தங்கி விவசாயம் செய்யக்கூடியவர்களாக மாறுகிறார்கள். இன்னும் சிலர் வேட்டையாடுவது அல்லது கால்நடை மேய்ப்பது என்று அலைந்து திரியும் குழுக்களாக இருக்கிறார்கள். இந்த இனக்குழுக்களுக்கு இடையே மோதல் என்பது எப்பவுமே இருந்துகிட்டு இருக்கு. ஏன்னா ஒரு இனக்குழுவும் இன்னொரு இனக்குழுவுக்கும், ஏங்கல்ஸுடைய வார்த்தையில் சொல்லணும்னா, அங்கே அமெரிக்காவில் உள்ள செவ்விந்தியர்கள் மத்தியில் முறையான ஒரு சமாதான ஒப்பந்தம் இல்லை என்றால் டிஃபால்ட்டாக அவங்க போர் நிலையில் தான் இருக்கிறாங்க. எப்போ வேணாலும் சண்டை போட்டுக்கலாம். ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் இடையில போர் பிரகடனம் செய்கிறாங்க நவீன காலத்தில். இந்த பழங்குடி இனக்குழுக்கள் அவர்கள் போர் நிலையிலே தான் எப்பவும் இருக்கிறாங்க. அப்போ இந்த சண்டை என்பது எப்பவும் நடந்துக்கிட்டே இருக்கு. அது நிலப்பரப்பு பக்கத்து ஒருத்தர், இந்த குறிப்பாக நிலப்பரப்பு தொடர்பான இவங்க ஏரியாவுக்குள்ள இன்னொரு குரூப் வர்றது அல்லது இவர்களுடைய சொத்துக்களை கொள்ளையடிச்சிட்டு போறது அப்படிங்கிறது சண்டை வருது. அப்போ இந்த 3 விஷயங்களை நம்ம பார்க்கணும். ஒன்று, பழங்குடிகள் அவர்கள் பல்வேறு வளர்ச்சி கட்டங்களில் இருக்கிறாங்க. சில குழுக்கள் விவசாய குழுக்களாக செட்டில் ஆயிடுச்சு, சில குழுக்கள் இன்னும் அலைந்து திரியக்கூடிய குழுக்களாக இருக்குது. 3வது, இந்த குழுக்களுக்கிடையே மோதல் என்பது ஒரு யதார்த்தமாக இருக்கு. இப்போ என்ன பிரச்சனைன்னா, இந்த அலைந்து திரியக்கூடிய குழுக்கள் கிராமம் செட்டிலான, அதாவது ஓரிடத்தில் குடியேறிய குழுக்களை எளிதாக தாக்க முடியும். ஏன்னா இவங்க தான் செட்டில் ஆகியிருக்காங்க, விவசாயம் பண்ணணும், உழைப்பெல்லாம் இங்கே போகுது. இவங்க மேபி மண்ணை உழுவதற்கான மர கருவிகளை செய்யணும், அப்படி வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. அவங்க அங்கேருந்து
குதிரையிலேயே அது ஒரு கால்நடையை அடிச்சுட்டு வந்து வேகமாக வந்து அடிச்சுட்டு போயிடலாம், அடிச்சுட்டு கொள்ளை அடிச்சுட்டு பொருளை அள்ளிட்டு போயிடலாம். அள்ளிட்டு போகிறதுக்கு இவங்கள்ட்ட அதிக சொத்தும் இருக்குது. இவங்க வந்து எல்லாம். இப்போ இந்த 2 பேருக்கு இடையில ஒரு முரண்பாடு வருது. இதில் இன்னொரு புதிய நிலைமை என்னன்னா, சிதறுண்ட மனிதர்கள் 2 குழுக்கள் மோதும் போது ஒரு குழு வந்து தோத்து போயிடலாம். ஒரு குழு தோத்து போகும்போது அதில் உள்ள மனிதர்கள் அந்த குழுவிலிருந்து பிரிந்து ஒரு சிதறுண்ட மனிதர்களாக ஆயிடுறாங்க. அவங்களுக்குன்னு ஒரு இனக்குழு அல்லது குலக்குழு செட்டப் இல்லாமல், அவங்க ஒரு பாதுகாப்பு இல்லாமல், வாழ்வாதாரம் இல்லாத மனிதர்களாக சுற்றி திரிகிறாங்க. இப்போ இந்த மனிதர்களுக்கு எங்கேயாவது ஒரு இடத்துல நம்ம வந்து வாழணும் என்ற தேவை இருக்குது. இந்த குடியேறிய கிராம மக்கள் அவர்களுக்கு தாக்குதலிலிருந்து பாதுகாப்பு தேவைப்படுது. அப்போ இந்த 2 பேருக்கும் ஒரு 2 பக்கமும் ஒரு தேவை இருக்குது. ஒரு ஒப்பந்தம் போட்டுட்டு, நீங்கள் வந்து எங்களுக்கு பாதுகாப்பு கொடுங்க, நாங்கள் உங்களுக்கு உணவு, உங்களுக்கு தேவையான சில பொருட்களை நாங்கள் தரோம். ஏன்னா நாங்கள் விவசாயம் பண்ணுறோம், பல உற்பத்தி, அதாவது பொருட்களை உருவாக்கும் நடவடிக்கைகளில் இவங்க ஈடுபடுறாங்க. இப்படி ஒரு ஒப்பந்தம் ஏற்பட்டதாக அம்பேத்கர் முன்வைக்கிறார். ஆனால் அப்போ இந்த புதிய மனிதர்களை எங்கே குடியேற்றுறது? ஒரு கிராமம் என்பது ஒரு குறிப்பிட்ட இனக்குழு, குலக்குழு மக்கள் தான் ஒன்றா வாழ முடியும். ஒரு வசிப்பிடம் என்பது அந்த குழு மக்கள் மட்டும்தான் அங்கே வாழ முடியும். அப்போ வெளியிலிருந்து வரக்கூடிய குழுவை நீங்கள் வெளியே தான் தங்க வைக்க முடியும். எனவே கிராமத்துக்கு வெளியே அவர்களை தங்க வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ தீண்டப்படாதவர்கள் சிதறுண்ட மனிதர்கள் தானா என்பதற்கு ஆதாரங்களை பார்க்குறாரு. ஒன்று, வேதங்கள், இந்து சாஸ்திரங்களில் அந்தியஜர்கள், அந்தியஜாக்கள், அந்தியவாசியன்கள் என்ற சொற்கள் பயன்படுத்தப்படுது. இந்த அந்தியம் என்பது வெளியே, புறத்தே என்ற பொருளில்தான் பயன்படுத்தப்படுது அப்படின்னு ஒரு ஆதாரம் சொல்கிறாரு. 2வது, மகாராஷ்டிராவில் வாழும் மகர் மக்கள். மகர்களின் குடியிருப்புகள் ஒவ்வொரு கிராமத்திலேயும், கிராமத்துக்கு வெளியே தான் இருக்குது. அவங்க ஒரு சுவர், கிராமத்தில் சுவர் கட்டப்பட்டிருந்ததுன்னா சுவருக்கு அந்த பக்கம்தான் மகர்கள் வசிக்கிறாங்க. மகர்களுக்கு கிராம மக்களிடமிருந்து, அதாவது இந்துக்களிடமிருந்து 52 உரிமைகள் வழங்கப்பட்டிருக்கின்றன. இந்த 52 உரிமைகள்ல என்னெல்லாம் இருக்குன்னா, கிராமவாசிகளிலிருந்து உணவு பெறும் உரிமை, இருந்து தானியம் பெறும் உரிமை, செத்த விலங்குகளை தமதாக்கிக் கொள்ளும் உரிமை. அவர்கள் மத்தியில் ஒரு தகவல் வரும். ஒரு நிமிஷம், ஒரு கால் வருது. நான் பேசுறது கேக்குதா? கேக்குது தொடர், கேக்குது. சிதறுண்ட மனிதர்கள் நீங்க சொல்றீங்களே, இதுக்கு எங்க ஆதாரம் இருக்கு? ஒண்ணு, மகர்கள் என்பவர்கள் கிராமத்துக்கு வெளியே வசிக்கிறாங்க. கிராம மக்களுக்கும் இந்த மகர்களுக்கும் இடையே ஒப்பந்தம் இருக்கு. மகர்கள் என்னென்ன வேலை செய்யணும்னு பட்டியல் இருக்கு. இந்துக்கள் மகர்களுக்கு என்னென்ன கொடுக்க வேண்டும் என்ற பட்டியலும் இருக்கு. இது மகாராஷ்டிராவில் மட்டும் இல்லை, இந்தியா முழுக்க பல கிராமங்களில் இதுதான் நிலைமையா இருக்கு அப்படின்னு இன்னொரு நூலில் தமிழ்நாட்டில் பறையர் சமூகத்தினரை பற்றியும் அம்பேத்கர் வந்து குறிப்பிடுறார். அடுத்தது என்ன கேட்குறாருன்னா, இந்த சிதறுண்ட மனிதர்கள் என்பவர், இது வந்து பழங்குடி சமூகத்தில் அப்படி நடந்ததுன்னு சொல்றீங்க, அப்போ இந்தியாவில் மட்டும் நடந்திருக்காதுல்ல, உலகம் முழுக்க நடந்திருக்கணும். ஆமாம், நடந்திருக்கு. இப்போ அதற்கு 2 ஆதாரங்களை கொடுக்குறாரு. ஒன்று வேல்ஸ் கிராம அமைப்பு, இன்னொன்று அயர்லாந்தினுடைய கிராம அமைப்பு. இப்போ இதுக்கான ஆதாரத்தை ஹென்றி மெய்னே என்பவர் ஐரிஷ் கிராம அமைப்பு பற்றி எழுதுகிறாரு. இதிலிருந்து வெளியிருந்து வரக்கூடிய சிதறுண்ட மனிதர்களை அந்த கிராம தலைவன் எப்படி கிராமத்துக்கு வெளியே வசிக்க சொல்லிவிட்டு அவர்களுக்கு குறிப்பிட்ட நிலத்தை ஒதுக்கி கொடுத்தான். அப்போ கிராம மக்களுக்கும் ஏன் வந்து வெளியே செட்டில் ஆனாங்க அப்படிங்கிறத அவர் எழுதியிருக்காரு. அதே போல் வேல்ஸிலும் திரு சீபோம் என்பவருடைய எழுத்திலிருந்து அவர் ஆதாரம் காட்டுறாரு. அப்போ இந்த சிதறுண்ட மனிதர்கள் வேல்ஸ்லையா இருக்கட்டும், எங்கள் அயர்லாந்திலும் இருக்கட்டும், கிராமத்துக்கு வெளியே தான் வசிக்கிறாங்க. கிராம மக்களுக்கும் இந்த சிதறுண்ட மனிதர்களுக்கும் இடையே ஒரு ஒப்பந்தம் இருந்திருக்குது. அப்போ இது வந்து ஒரு பொது கூறாக இருக்கிறது என்பதை நம்மளால் பார்க்க முடியுது. ஆனால் இன்னைக்கு வந்து அயர்லாந்துலேயும் வேல்ஸ்லையும் தீண்டாமை எல்லாம் இல்லையே அப்படின்னு கேட்டால்,
ஆமாம் இல்லை தான். ஏன்னா அவங்க தொடக்கத்தில் வேறு வேறு குலக்குழுக்களை சேர்ந்தவங்களாக இருந்தாலும் காலப்போக்கில் வந்து ஒரு 2-3 தலைமுறையாக திருமண உறவுகள் ஏற்படும் போது இவங்க வந்து கிராமத்தோட ஒன்று கலந்துடுறாங்க. இந்தியாவில் அந்த ஒன்று கலப்பு தடை செய்யப்படுது. இது அம்பேத்கருடைய ஒரு முக்கியமான தீசிஸ். அதாவது இந்த அகமண முறை என்பது இயல்பாக எந்த இனக்குழுவிலும் எந்த பழங்குடி மக்கள் மத்தியிலும் உருவாவது கிடையாது, ஒரு சட்டமாக உருவாவதில்லை. அதாவது இந்த குரூப்புக்குள்ளே தான் திருமணம் பண்ணோம், அவ்வளோ பேர் தான் தெரியும்னா அது வேற. ஆனால் நீ இந்த குரூப்புக்கு வெளியே திருமணம் செய்யக்கூடாது என்ற அகமண முறை இந்த ஒன்று கலப்பதை இந்தியாவில் தடுத்து விட்டது, பிற நாடுகளில் தடுக்கவில்லை. இதை வந்து அவர் ஒரு 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 வரியில் சொல்லிட்டு போகிறார். இது ஒரு யதார்த்தமாக தானே இருக்குது. அகமண முறை பற்றி அவர் இந்தியாவில் சாதிகளிலும் பிற நூல்களையும் பேசுகிறார். இப்போ தீண்டாமையின் தோற்றுவாயாக இனம் பற்றிய கோட்பாடு சொல்லப்படுது. அது திரு ரைஸ் என்பவர் எழுதுகிறாரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்தியாவுக்கு முதல்ல திராவிடர்கள் வெளியிலிருந்து வந்தார்கள், இங்கு வாழக்கூடிய மண்ணின் மைந்தர்களை தோற்கடித்து அவங்கள வந்து அடிமைகளாக்கிட்டாங்க, அவங்க தான் தீண்டப்படாதவர்கள். அப்புறம் ஆரியர்கள் வந்து திராவிடர்களை தோற்கடிச்சாங்க அப்படின்னு ஒரு கோட்பாட்டை வைக்கிறார். அப்புறம் அம்பேத்கர் என்ன கேட்குறாருன்னா, அப்போ திராவிடர்கள் என்ன ஆனாங்க? இப்போ ஆரியர்கள் திராவிடர்களை தோற்கடித்த உடனே திராவிடர்கள் என்ன ஆனாங்கன்னா அவங்க சூத்திரர்கள் ஆனார்கள்னு சொல்லணுமா அப்படின்னு ஒரு சிம்பிளிஸ்டிக், ஒரு எளிமையான சூத்திரத்தை வந்து அவர் முன்வைக்கிறார். திராவிடர்கள் வந்தார்கள், இங்கிருந்த மனிதர்களை தீண்டப்படாதவர்களாக மாற்றிவிட்டார்கள், ஆரியர்கள் வந்தார்கள், திராவிடர்களை சூத்திரர்களாக மாற்றிவிட்டார்கள், இப்படின்னு ஒரு கதை விடுறதா தான் இருக்குது. இதை வந்து அவர் நீளமாக மிக விரிவாக பரிசீலிக்கிறார். இந்தியாவில் உள்ள இனம் என்பது என்ன என்பதை வரையறுக்கிறாரு. அப்போது அவர் சொல்வது ஆரியர்கள் என்பதே வந்து ஒரே மக்கள் பிரிவினர் கிடையாது, 2 பிரிவினர் ஆரியர்கள் வராங்க. ஒன்று ரிக்வேத கால ஆரியர்கள், இன்னொன்று யஜுர்வேத கால பின்னாடி வந்த அதர்வண வேத கால ஆரியர்கள், அது ஒன்று. ரெண்டாவது இவங்க காட்டக்கூடிய ஆதாரம் இந்த தஸ்யூக்கள் இவங்கெல்லாம் வந்து ஆரியர்களுடைய ஒரு பிரிவினர் தான் என்பதற்கான ஆதாரங்களை காட்டுறாரு. அப்புறம் அவருடைய முடிவு என்னன்னா, இந்தியாவில் 2 இனத்தவர்கள் அல்லது 2 மக்கள் பிரிவினர் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அந்த சொல்லில் ஒரு குழப்பம் இருக்கு. ஏன்னா அவர் வந்து இதில் வந்து ஒரு ரேஷியல் தியரி, நிற வேறுபாடு என்று சொன்னதுக்கு ஒரு நல்ல ஒரு கேள்வி கேட்குறாரு. அதாவது ஆரியர்கள் ஒரு நிறம், இங்கிருந்த மக்கள் இன்னொரு நிறம், அப்போ ஏன் 4 வர்ணம்னு ஏன் வந்தது? உங்களுடைய நிறத்தின் அடிப்படையிலான கோட்பாடுன்னு சொன்னீங்கன்னா 4 இனங்கள் இருந்திருக்கணும், 4 ரேசஸ் இருந்திருக்கணும். ஆனால் நீங்கள் 2 ரேஸ் தான் பேசுகிறீங்க, எப்படி 4 வர்ணம் வந்தது அப்படின்னு ஒரு கேள்வியை ஒரு இடத்துல வச்சு அதை வந்து உடைக்கிறார். அப்போ அவருடைய முடிவு என்பது இந்தியாவில் இருந்தது 2 இனங்கள். ஒன்று ஆரியர்கள், அவர்கள் குடிபெயர்ந்து வந்தவர்கள், எங்கிருந்து வந்தார்கள் என்பதில் கருத்து வேறுபாடு இருக்குது. மத்திய ஆசியாவா அல்லது ஆர்டிக் பிரதேசத்திலிருந்து வந்தாங்களா அல்லது இமயமலை பகுதியிலிருந்து வந்தார்களா? இதற்கான ஆதாரங்கள் தெளிவாக இல்லை. இன்னைக்கு வந்து இன்னும் கொஞ்சம் தெளிவு கிடைச்சிருக்கலாம். ஆனால் ஆரியர்கள் என்பவர் தனித்த மக்கள் பிரிவினர், இன்னொன்று வந்து நாகர்கள் என்று அன்றைக்கு இருந்தவர்கள். அப்படி நாகர்கள் பற்றி நிறைய ஆதாரங்களை சொல்கிறாரு. நாக மன்னர்கள், நாகர் வழிபாடு, அதில் தமிழ்நாட்டில் உள்ள நாகர்கோயிலில் உள்ள அந்த கோயிலை கூட குறிப்பிடுறாரு, எப்படி வந்து நாக வழிபாடு செய்யப்படுது என்பது. எப்படி பல்வேறு நாக அரசர்கள் நாட்டை ஆண்டு இருக்கிறாங்க. எனவே ஆரியர்கள் இங்கே படையெடுத்து வந்து தோற்கடித்து அவங்க பெரிய வெற்றியாளர்கள்லாம் கிடையாது. இங்கு நாகர்களும் மிகவும் செல்வாக்காக அரசர்களாக இருந்திருக்கிறார்கள் என்று வரலாற்றில் இருந்தே பல ஆதாரங்களை காட்டுறாரு. இப்போ பிற்காலத்தில் இந்தியா முழுக்க இருந்த நாகர்கள், வட இந்தியாவில் இருந்த நாகர்கள் ஆரிய ஆதிக்கத்தை ஏற்றுக்கொண்டு அவர்களுடைய மொழியை வந்து அவங்க இழந்துடுறாங்க. எனவே தென்னிந்தியாவில் உள்ளவர்கள் மட்டும் தங்களுடைய மொழியை தக்க வச்சுக்கிறாங்க. அம்பேத்கருடைய கருதுகோள், இந்தியா முழுக்க தமிழ்தான் ஒரு காலத்தில் பேசப்பட்டது, அந்த தமிழர் என்பதனுடைய திரிபு அதுதான் திராவிடர் என்ற சொல். அதாவது தமிழர் என்பதை சமஸ்கிருத மொழியில் சொன்னால் அது திராவிடர் என்று தெரிகிறது. எனவே இந்த திராவிடர் என்பது தமிழரைத்தான் குறிக்கிறது. அது வேறு மொழியை பேசக்கூடியவர்கள், ஆரிய மொழி அல்லாத வேறு மொழியை பேசக்கூடிய மக்கள் இங்கு வாழ்ந்தார்கள். அவர்கள் இப்போது தென்னிந்தியாவில் மட்டும் வாழ்கிறார்கள். வட இந்தியாவில் வாழ்ந்த நாகர்கள்
தங்களுடைய மொழியை தொலைத்து விட்டார்கள், ஆரியர்களிடம் பறிகொடுத்து விட்டார்கள் என்பதை அவர் விளக்குறார். இதுதான் இனக்கோட்பாட்டின் இனக்கோட்பாடு. எனவே அதான் ரேஷியல் டிஃபரன்ஸ். ஆரியர்கள் வேறு ரேஸ் என்பதை அவர் ஏற்றுக்கல. அவர்கள் படையெடுத்து இங்குள்ள மக்களை தோற்கடித்து ஆட்சியாளர்கள் ஆனார்கள் என்பதையும் அவர் ஏற்றுக்கல. இங்குள்ள மக்கள் அப்படி பெரிய ஸ்பெஷலாலாம் அவங்க ஒன்றும் இல்லை. ஒரு இனக்குழுவாக வந்திருக்கலாம், மோதல்கள் நடந்திருக்கலாம், அது இனக்குழுக்களுக்கு இடையேயான மோதல் தான் என்று சொல்லி முடிச்சிடுறாரு. அடுத்தது அது விரிவான அத்தியாயம், தோழர்கள் படிக்கலாம். அடுத்ததாக அவர் எடுத்துக்கொள்வது தொழில்னால் இந்த தீண்டாமை வந்ததா என்பதை நான் ஏற்கனவே குறிப்பிட்டிருக்கிறேன். ஆரிய சமூகத்தில் 4 வர்ணத்தை சேர்ந்தவர்களும் எல்லா தொழில்களையும் செஞ்சுருக்காங்க. அடிமைகளாக இருந்திருக்காங்க, பார்ப்பனர்களுக்கு அடிமையாக மற்ற 3 வர்ணத்தினரும் இருந்திருக்கிறாங்க. ஒரு சூத்திரருக்கு அடிமையாக, சூத்திரர் இன்னொரு சூத்திரரை அடிமையாக வச்சிருக்கலாம். ஆனால் ஒரு சத்திரியரோ பார்ப்பனரையோ வைசியரையோ சூத்திரர் அடிமையாக வைத்திருக்க முடியாது. ஆனால் ஒரு வைசியரை பார்ப்பனர் அடிமையாக வைத்திருக்கலாம். அப்போ இந்த தொழில், அதாவது துப்புரவு தொழில் செய்வது, இது எல்லாம் வர்ண அடிப்படையில் தடையெல்லாம் இருக்குல்ல. ஒரு 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 அடிமையாக இருக்கக்கூடியவர் தன்னுடைய ஆண்டைக்காக அந்த தொழிலை செஞ்சு அந்த வேலையை செஞ்சிருக்க தான் செய்கிறாரு. அதனால் அவர் தீண்டப்படாதவர் எல்லாம் ஆகிவிடவில்லை என்பதை சொல்கிறாரு. இதை சொல்லிட்டு தன்னுடைய கோட்பாட்டை வைக்கிறாரு. தன்னுடைய கோட்பாடு, அவருடைய கோட்பாடு என்னென்னா, குறிப்பாக நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல இந்தியாவில் அரசுகளின் உருவாக்கம், இந்த அரசுகளின் உருவாக்கத்தின் போது பௌத்த மதம் மிகவும் செல்வாக்கு வாய்ந்த மதமாக இருக்குது. பெரும்பான்மையான மக்கள் இந்த ஆரிய மதத்தை கைவிட்டு, அதாவது பார்ப்பனிய மதத்தையும் அவர்களுடைய வேள்விகளையும் வெறுத்து ஒதுக்குறாங்க. அப்போ பௌத்த மதத்தின் செல்வாக்கு அது மௌரிய பேரரசில் அசோகரின் ஆட்சியின் கீழ் அது ஒரு மிகவும் செல்வாக்கு வாய்ந்த மதமாக இருக்கு. அப்போ இங்க ஏன் சரி, இது ஒரு உண்மை நமக்கு தெரிஞ்சது, அம்பேத்கர் முன்வைக்கக்கூடிய ஒரு விஷயம். இப்போ இதற்கும் தீண்டாமைக்கு என்ன தொடர்பு அப்படின்னு பார்த்தோம்னா, எப்படி இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பில் தீண்டப்படாதோர் என்பதை வரையறுப்பதற்கு என்னென்ன காரணிகளை பயன்படுத்தினாங்க என்றால் 10 காரணிகளை அந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு ஆணையர் பட்டியலிட்டிருக்காரு. அதில் என்னன்னா, பார்ப்பனர்களின் மேலாதிக்கத்தை ஏற்க மறுப்பவர்கள், பார்ப்பனரிடமிருந்தோ இந்து குருவிடமிருந்தோ மந்திரம் பெறாதவர்கள், வேதங்களின் அதிகாரத்தை மறுப்பவர்கள், இந்து கடவுள்களை வழிபடாதவர்கள், பார்ப்பனர்களை குடும்ப புரோகிதர்களாக பெற்றிராதவர்கள், இறந்தவர்களை புதைப்பவர்கள், மாட்டிறைச்சி உண்பவர்கள், பசுவை வணங்கி போற்றாதவர்கள். இப்படி ஒரு 10 காரணிகள் அல்லது கிரைட்டீரியா வருது. இந்த 10 இந்த 10 அடிப்படையில் தான் 429 சாதிகள் பல்வேறு பிராந்தியங்களில் அடையாளப்படுத்தப்படுது. அப்போ இந்த 10லிருந்து அவர் இந்த 10க்கான காரணத்தை பார்க்க போறாரு. இதில் முக்கியமானது மாட்டிறைச்சி உண்பது என்பது தீண்டப்படாதோருக்கு ஒரு முக்கியமான ஒரு காரணமாக இருக்கு. ரெண்டாவது, அவங்க வேதங்களை ஏற்றுக்கிறது கிடையாது, பார்ப்பனர்களை கூப்பிட்டு புரோகிதம் பண்ண சொல்றது கிடையாது. இதை பார்க்கும்போது இது அவர் என்ன சொல்றாருன்னா, இது பார்ப்பனர்கள் தீண்டப்படாதோரை ஒதுக்குவது மட்டும் கிடையாது, தீண்டப்படாதோரும் பார்ப்பனர்களை தங்கள் தெருவுக்குள்ள வரவிடுவதில்லை என்று தஞ்சாவூர் மாவட்டத்தை சேர்ந்த ஒரு உதாரணத்தை அந்த அபே டூபோய் என்பவர் எழுதிய நூலிலிருந்து மேற்கோள் காட்டுறாரு. எனவே இது இந்த பகைமை என்பது பரஸ்பரமானது. ஆனால் சிதறுண்ட மனிதர்கள் பலவீனமான இடத்துல இருக்கிறாங்க, எனவே அவர்கள் மீது தீண்டாமை சுமத்தப்படுது அப்படின்னு சொல்றாரு. இப்போ அம்பேத்கருடைய அனுமானம், இந்த சிதறுண்ட மனிதர்கள் பௌத்தர்களாக இருந்திருக்க வேண்டும். அதற்கு உறுதியான ஆதாரம்லாம் இல்லை, ஆனால் அப்படி ஒரு அனுமானத்தை முன்வைக்கிறார். அதாவது இந்த கோட்பாட்டுக்கு 3 கால்கள், முக்காலிக்கு 3 கால்கள் போல 3 கால்கள் இருக்கு. ஒன்று, தீண்டப்படாதோர் என்பவர்கள் சிதறுண்ட மனிதர்கள், எனவே தான் அவர்கள் கிராமத்துக்கு வெளியே வசிக்கிறார்கள். அது ஏன் அப்படின்னா, அவங்களுடைய குலமரபு சின்னம், அவங்க கிராம மக்களிடமிருந்து வேறுபட்ட குலமரபு சின்னத்தை கொண்டிருக்கிறார்கள். எனவே 2 வேற வேற ட்ரைபா இருக்கிறாங்க. இரண்டாவது, இது பௌத்தத்தை பார்ப்பனியம் வீழ்த்திய போது இந்த மாற்றம் நடைபெறுகிறது, இது இரண்டாவது. மூன்றாவது, இந்துக்கள் எல்லா காலத்திலும் எல்லோருமே மாட்டிறைச்சி சாப்பிட்டுக்கிட்டு தான் இருந்தாங்க. உலகத்தில் உள்ள எல்லா மனிதர்களையும் போல இறைச்சி சாப்பிடுவது என்பது தான் மக்களுடைய இயல்பான பழக்கமாக இருந்தது. மாட்டிறைச்சியும் சாப்பிட்டுக்கிட்டு தான் இருந்தாங்க. அதற்கான ஆதாரங்கள்லாம் நிறைய இருக்குது. பார்ப்பனர்கள் தான் அது அதிகமாக மாட்டிறைச்சி சாப்பிட்டவங்க, அது வேள்விகளில் பலி கொடுப்பது எல்லாம்.
அப்போது அதே போல தான் இந்த சிதறுண்ட மனிதர்களும் மாட்டிறைச்சி சாப்பிட்றாங்க. ஆனால் அவர்களுக்கு செத்த மாடு தான் கொடுக்கப்படுது. ஏனென்றால் அவர்கள் கிராமத்தை சார்ந்து இருக்கிறாங்க. உயிருள்ள மாடெல்லாம் வாங்கக்கூடிய பொருளாதார அடித்தளம் அவங்களுக்கு கிடையாது. எனவே அவர்கள் செத்த மாட்டை சாப்பிடக்கூடியவங்களா இருக்கிறாங்க. இதன் பிறகுதான் பார்ப்பனர்கள் எப்படி மாட்டிறைச்சி சாப்பிடுவதை கைவிடுறாங்க. ஏனென்றால் அவர்கள் வந்து பௌத்தத்தை உள்வாங்கி செரிக்க வேண்டி இருக்குது. பௌத்தத்தின் செல்வாக்கை வீழ்த்த வேண்டி இருக்கு. வீழ்த்தணும் அப்படின்னா பார்ப்பனியத்தினுடைய ஒரு முக்கியமான அணுகுமுறை எதிரியினுடைய எது வந்து அட்வான்டேஜ், எது வந்து ஸ்ட்ராங் பாயிண்டோ அதை தனதாக்கி கொள்வது. பௌத்தம் வந்து மிருக வதை, நீ வந்து தேவையில்லாமல் விலங்குகளை கொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லுது. வேள்வியில் போட்டு ஏன் கொலை பண்ணுற என்று சொல்லுது. ஆனால் அது இறைச்சி உண்பதை தடை செய்யவில்லை. பௌத்த பிக்குகளும் சரி, புத்தரும் கூட இறைச்சி சாப்பிட்ருக்காங்க. அவர்கள் தடை செய்வது தேவையற்ற உயிர் பலியை. அசோகரும் அதே போல தான் உயிர் பலியை தடை செய்கிறார். இப்போ மக்கள் வந்து அதை விரும்புகிறாங்க. ஏன்னா விவசாயத்துக்கு கால்நடைகள் தேவை இருக்குது. அந்த வகையில் இந்த தேவையற்ற உயிர் பலியை தடுப்பது என்ற வகையில் பௌத்தத்துக்கு ஆதரவு இருக்குது. பார்ப்பனர்கள் ஒரு எதிர்ப்புரட்சியை, கவுண்டர் ரெவல்யூஷனை லான்ச் பண்ணும்போது என்ன பண்ணுறாங்கன்னா, நாங்கள் அதை விட ஒரு ஸ்டெப்பு போயிட்டு நாங்கள் இனிமேல் இறைச்சியே சாப்பிட மாட்டோம், பசுவை நாங்கள் புனிதமாக கும்பிட போகிறோம் என்று நேர் எதிராக நிறுத்திட்டாங்க. நிறுத்தும்போது பார்ப்பனர்கள் இறைச்சி எதுவுமே சாப்பிட்றதில்லை. ஆனால் அவர்கள் முற்காலத்தில் பசு இறைச்சியை மிகவும் பெரிய அளவில் சாப்பிட்டதற்கான ஆதாரங்களை எல்லாம் அம்பேத்கர் எடுத்து காட்டுறாரு. ஆனால் இப்போ என்ன சொல்லிட்டாங்கன்னா, நாங்கள் வந்து உயிர் பலி எல்லாத்தையும் விட்டுட்டோம், நாங்கள் இறைச்சி சாப்பிடக்கூட இல்லை, பிக்குகளாவது தேவையில்லாமல் கொலை செய்ய விட்டாலும், அதாவது வெட்டப்பட்ட விலங்கின் இறைச்சியை சாப்பிடுவதற்கு அவங்களுக்கு தடை கிடையாது, நாங்கள் அது கூட கிடையாது என்று அவங்க ஒரு கை மேலே போயிட்டாங்க. மேலே போகும்போது மற்ற மக்களும் வந்து பசுவை புனிதமாக ஆக்குவதையும் பார்ப்பனர்கள் வந்து செய்கிறாங்க. பசு என்பது புனிதமான விலங்காக மாற்றப்படுது. அப்போ குப்தர்கள் காலத்தில் பசுவை கொல்வது தடை செய்யப்படுது. ஆனால் சிதறுண்ட மனிதர்கள் அவர்கள் சாப்பிடுவது என்பது செத்த மாட்டின் இறைச்சியை. எனவே அவங்களுக்கு பிரச்சனை இல்லை, மாடு செத்த பிறகு அவங்க சாப்பிட்றாங்க. எனவே அவர்கள் சட்டத்தை மீறவில்லை, பசுவை கொல்லவும் இல்லை. எனவே அவர்கள் தொடர்ந்து மாட்டிறைச்சியை சாப்பிட்றாங்க. ஏன் சாப்பிடணும்னா அவங்களுக்கு வேறு வழி இல்லை. அவர்கள் பொருளாதார ரீதியில் மிகவும் நலிவடைந்தவர்கள், கிராமத்தை சார்ந்து இருப்பவர்கள். ஏற்கனவே இந்த பசு இறைச்சியை விட்டுட்டாங்க அப்படின்னா அவர்களுக்கு சத்தான பிற உணவை ஈட்டுவதற்கான பொருளாதார அடித்தளம் கிடையாது. அவர்களுக்கு விவசாய நிலங்களோ இப்படி இல்லாத நிலைமைகளில் அவர்கள் பசு இறைச்சியை சாப்பிட வேண்டிய நிலைமையில் இருக்கிறாங்க. எனவே அவர்கள் தொடர்ந்து பசு இறைச்சியை சாப்பிட்றாங்க. அப்போ இந்த 3 காரணங்களும் ஒன்றாக இணையுது. கிராமத்துக்கு வெளியே வசிக்கிறாங்க, இந்துக்களுக்கும் இந்த சிதறுண்ட மனிதர்களுக்கும் இடையே ஒப்பந்தம் இருக்குது. இந்துக்கள் பசுவை வணங்க ஆரம்பித்த பிறகு இவர்கள் தொடர்ந்து பசு இறைச்சியை சாப்பிட்றாங்க. அப்போது அந்த மக்களிடையே வழிபாடு அல்லது புனிதம் என்பது தீட்டும் புனிதமும் ஒரே நாணயத்தின் 2 பக்கங்கள் தான். அப்போ நீங்கள் வந்து பசுவை ஒருத்தர் வந்து கும்பிடுறாரு, இன்னொருத்தர் சாப்பிட்றாரு அப்படின்னா அவர் வந்து தீட்டுப்பட்டவராக ஆயிடுறாரு. அதோடு மட்டும் விட முடியாது. இப்போ வந்து பார்ப்பனர்களுக்கு இந்த தீண்டப்படாதோர் தங்களுடைய மேலாண்மையை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர்கள் பௌத்தர்களா இல்லையா என்பதுக்கு ஆதாரம் இல்லை. ஆனால் அவர்கள் பார்ப்பனர்களை ஏற்றுக்கொள்ளவில்லை, வேதங்களை ஏற்றுக்கொள்வதில்லை, பார்ப்பனர்களை புரோகிதர்களாக கூப்பிட்டு சடங்கு செய்வதில்லை என்பது வந்து இன்றைக்கும் 20ஆம் நூற்றாண்டில் பதிவு செய்யப்பட்ட உண்மை. எனவே பார்ப்பனர்கள் இவர்கள் மீது மேலும் இந்த தீண்டாமை என்ற இழிவை சுமத்தினார்கள் அப்படின்னு சொல்லி தன்னுடைய கோட்பாட்டை அவர் முன்வைக்கிறார். இந்த கோட்பாட்டுக்கு எதிரான கேள்விகளுக்கும் ஒன்றா எடுத்துகிட்டு அவர் பதில் சொல்கிறாரு. அப்போ எப்போ வந்து இந்த தீண்டாமை தோன்றி இருக்க முடியும் என்று அவர் ஒரு இதை எடுத்துட்டு வேதங்கள்லேருந்து சொற்களை எல்லாம் குறிப்பிடுறாரு. அதாவது மனுசாஸ்திரம் எழுதும்போது சண்டாளர்கள், அதாவது குறிப்பிட்ட பல இனக்குழுவினர், அவங்கள வந்து ஊருக்கு வெளியே தான் தங்க வைக்கணும் அப்படிலாம் இருக்குது. ஆனால் அவர்கள் ஊரை சேர்ந்தவர்களே கிடையாது, அவங்களுடைய வாழ்க்கையே தனி. அவர்களை பற்றி விரிவான பதிவுகள் வருது. ஆனால் தீண்டாமை, ஊருக்குள்ளேயே வந்து தனித்தனியாக வாழக்கூடிய மக்கள் என்ற பதிவு இல்லை. அது ஃபாகியான் என்பவர் என்ற சீன பயணி 2 சீன பயணிகளை எடுத்துக்கிறாரு. அந்த 2 சீன பயணிகளை எடுத்துக்கொள்ளும் போது முதலில் வரக்கூடிய 4ஆம் நூற்றாண்டில் தீண்டாமை
இருப்பதாக பதிவு இல்லை. ஆனால் 6ஆம் நூற்றாண்டில் தீண்டாமை இருப்பதாக பதிவு இருக்கிறது. கிமு 600ஆம் ஆண்டு வாக்கில்தான் ஃபாகியன் வராரு. கிமு 400ல் யுவான்சுவாங் வராரு. அப்போ இந்த 400க்கும் 600க்கும் இடையில் தீண்டாமை சமூகத்தில் உருவெடுத்து வந்திருக்க வேண்டும் என்று சொல்லி அவர் அதை முடிக்கிறார். அப்போ நான் இதை தொகுப்பாக சொல்லணும் அப்படின்னா, தீண்டாமை என்பது ஒரு யதார்த்தம், ஒரு சமூக யதார்த்தம். அது ஒரு சுரண்டல் கட்டமைப்பாக இருக்கிறது. கோடிக்கணக்கான மக்கள், நாடு முழுவதும் எடுத்தால் கோடிக்கணக்கான மக்கள், ஆனால் ஒவ்வொரு கிராமத்திலும் ஒரு குறிப்பிட்ட பிரிவினரை கடுமையாக சுரண்டுவதற்கான ஒரு கட்டமைப்பாக இருக்கக்கூடிய யதார்த்தம். அதனுடைய கூறுகள் என்னென்ன? தீண்டப்படாதவர்கள் பார்ப்பனர்களை மறுப்பதும் மாட்டிறைச்சி சாப்பிடுவதும் பொதுவான கூறுகளாக இருக்கு. அப்போ இதற்கான வரலாற்று வேர்களை கண்டுபிடிப்போம் என்று அம்பேத்கர் ஆய்வு செய்ய போகிறார். அவருக்கு முன்பு யாரும் அந்த ஆய்வை செய்யவில்லை. அவருக்கு பின்பு இந்திய பண்டைய வரலாற்றை பற்றி ஆய்வு செய்தவர்களும் இந்த தீண்டாமை என்பதை தனிப்பொருளாக எடுத்து அவங்க செய்ததாக எனக்கு தெரியல. நான் ஆர்.எஸ். சர்மாவுடைய புத்தகம் படிக்கும்போது அவர் இதே மாதிரி ஒரு கேஷுவல் விளக்கம் தான் சொல்லிட்டு போகிறார். அவங்க வேற இனக்குழுவை சேர்ந்தவங்க, அதனால ஒதுக்கி வச்சுட்டாங்க, அவங்க தீட்டு தொழிலை செய்ததால் ஒதுக்கி வைத்தார்கள், அப்படி தான் சொல்கிறாங்களே தவிர இந்த குறிப்பான கேள்விகளுக்கு அதில் பதில் இல்லை. மாட்டிறைச்சி பற்றிய கேள்விக்கு பதில் இல்லை. ஊருக்கு வெளியே ஏன் வசிக்கிறார்கள் என்பதற்கு பதில் இல்லை. அது இந்தியா முழுக்க ஏன் நடைமுறையில் இருக்கிறது என்பதற்கு அந்த ஆய்வுகளில் பதில் இல்லை. எனவே அம்பேத்கருடைய ஆய்வு தான் இன்னைக்கு வரைக்கும் நிற்குது. குறிப்பாக அந்த சூத்திரர்கள் யார் என்ற நூலோடு இணைத்து பார்க்கும்போது இந்தியாவினுடைய சுரண்டல் கட்டமைப்புடைய பொறியமைவுகள் அல்லது ஒரு இயங்கியல், அது எப்படி சுமத்தப்படுது என்பதை பற்றிய நமக்கு ஒரு அடிப்படையான புரிதல் கிடைக்குது. இன்னும் தீண்டப்படாதோர் பற்றி அம்பேத்கருடைய கட்டுரைகள் அடங்கிய இன்னும் 2 தொகுதிகள் இருக்கு. தீண்டப்படாதோர் இந்திய சேரிகளின் குழந்தைகள், அப்புறம் தீண்டப்படாதோர் பற்றிய சமூக மதம் சார்ந்த அரசியல் கட்டுரைகள், அப்படி எழுதியிருக்கிறாரு. இது எல்லாவற்றையும் படிக்கும்போது நமக்கு ஒரு முழுமையான சித்திரம் கிடைக்குது. எப்படி இது ஒரு கொடூரமான சுரண்டல் அமைப்பாக இருக்கிறது என்ற சித்திரத்தை அம்பேத்கருடைய ஆய்வுகள் நமக்கு கொடுக்கின்றன என்று சொல்லிக்கொண்டு, இந்த நூலை தோழர்கள் ஒரு மார்க்சிய பார்வையில் விமர்சன கண்ணு படித்து, ஆனால் மார்க்சிய பார்வையில் படிக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். அதற்கு ஏங்கல்ஸுடைய குடும்பம் தனிச்சத்துவ அரசு ஆகியவற்றின் தோற்றம் என்ற நூலை நம்ம ரெஃபரன்ஸாக வச்சுக்கலாம். இதில் பல விவரங்கள் சொல்லப்படுது. இன்னும் பல விவரங்கள் நான் குறிப்பிட்ட தீண்டப்படாதோர் பற்றிய அம்பேத்கருடைய பிற நூல்களிலும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்று கூறிக்கொண்டு, இந்த தீண்டப்படாதோர் அவர்கள் யார், அவர்கள் ஏன் தீண்டப்படாதவர் ஆகினர் என்ற தலைப்புள்ள இந்த நூலை பற்றி தான் நான் பேசினேன். இன்னும் 1 நிமிடம் இந்த தலைப்பில் உள்ள ஒரு அரசியலை பற்றி மட்டும் நான் சொல்லிடுறேன். ஆங்கிலத்தில் அந்த நூலினுடைய பெயர் அன்டச்சபிள்ஸ். Who were they? Why they became untouchables? தமிழில் என்ன ஆயிடுச்சுன்னா, தீண்டப்படாதோர் என்பவர்கள் யார், அவர்கள் எவ்வாறு தீண்டப்படாதோர் ஆயினர் அப்படின்னு தமிழில் மாறிடுச்சு. முதல் விஷயம், அன்டச்சபிள் என்பவர் தீண்டத்தகாதோர் கிடையாது. தீண்டத்தகாதோர் என்று உலகத்தில் யாரும் கிடையாது. இவர்கள் தீண்டப்படாதவர்களாக ஆக்கப்பட்டார்கள் இந்த பார்ப்பனிய மதத்தினால். எனவே தமிழ் மொழிபெயர்ப்பில் நாங்கள் தீண்டப்படாதோர் என்று தான் பயன்படுத்தணும்னு ஒரு கான்சியஸாக முடிவெடுத்து பண்ணுறோம். 2வது, எவ்வாறு தீண்டப்படாதவர் ஆயினர் அல்ல, ஏன் தீண்டப்படாதவர் ஆயினர். ஏன் என்று கேட்கும்போது நீங்கள் அந்த ஒடுக்கப்பட்டவர்களின் நிலைப்பாட்டிலிருந்து கேள்வி கேட்குறீங்க. ஏன் இதை பண்ண, எவ்வாறு என்பது ஒரு அகடமிக் இன்ட்ரெஸ்ட். இது எப்படி தான் நடந்துருச்சா அப்படின்னு பார்க்குறது. ஆனால் ஆங்கிலத்தில் அம்பேத்கருடைய தலைப்பு என்பது ஒய் அப்படின்னு தான் இருக்குது. அதுதான் சரியான கேள்வியும் கூட. ஏன் என்ற கேள்வியை தான் நம்ம கேட்கணும். மற்றபடி நான் சொன்ன அந்த தீண்டத்தகாதோருக்கும் தீண்டப்படாதோர் என்ற வேறுபாடு, அது தமிழுக்கு நாம் அதை செய்யலாம். நம்ம ஏற்கனவே பிற்படுத்தப்பட்டோர், தாழ்த்தப்பட்டோர் என்று தான் நம்ம மொழிபெயர்க்கிறோம். ஆங்கிலத்தில் பேக்வேர்டு அல்லது ஃபர்ஸ்ட் கிளாஸஸ் அப்படிலாம் இருக்குது. அப்போ இது அரசியல் ரீதியாக சரியான சொல்லை பயன்படுத்த வேண்டிய தேவையும் இருக்குது. எனவே தீண்டப்படாதோர் அவர்கள் யார், அவர்கள் ஏன் தீண்டப்படாதோர் ஆயினர் என்ற அண்ணல் அம்பேத்கரின் ஆய்வு நூல் இந்திய சமூகத்தில் சுரண்டலை ஒழித்து கட்ட வேண்டும் என்ற நோக்கத்தோடு வேலை செய்யக்கூடிய ஒவ்வொருவருக்கும் மிக அவசியமானது என்று கூறிக்கொண்டு, எனக்கு வாய்ப்பளித்த தோழர்களுக்கு நன்றி சொல்லி நான் முடித்துக்கொள்கிறேன். நன்றி தோழர்களே.